எங்கள் மத்தியில் உலாவுகின்ற பரிசுத்த தேவனே, என்னில் விரும்பி வாழ்பவரே, எங்கள் மத்தியில். மகன் தூய் ஆவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த புதிய நாளின் காலை நேரத்தில் ஆண்டவராகிய கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற அவருடைய திரு வார்த்தை, திருமொழிகள் யோசுவா 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதிகாலமே எழுந்திருந்து படையை பார்வையிட்டு இஸ்ரவேலின் மூப்பரோடு படைக்கு முன்பாக நடந்து ஆயிக்கு போனான். அவனோ இருந்த படை முழுவதும் கூடவே நடந்து ஆயி ஊருக்கு பாளையம் இறங்கினார்கள். அவர்களுக்கும் ஆயிக்கும் நடுவே பள்ளம் இருந்தது. அன்பின் இறை மக்களே, அதிகாலமே எழுந்து கடவுளுக்கு முன்பாக நிற்கின்ற ஒரு காட்சி. கடவுள் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும் போது யோசுவாவுக்கு அங்கங்கு தெளிவான நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். மிக மிக ஒரு போர் பயிற்சியை அங்கு கொடுத்து வருகிறார். அப்படி கொடுத்து வருகிற மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகாலமே எழுந்து படைகளை பார்வையிட்டு அவன் கடந்து போகிறான். இன்றைக்கு நம்முடைய இந்த திருமொழி சொல்லுகிற வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை, குடும்பத்தை காலையில் எழுந்திருந்து அவன் படையை பார்வையிட்டான். நாம் நம்முடைய குடும்பத்தை பார்வையிட்டு, நம்முடைய உறவினரை பார்வையிட்டு, பிள்ளைகளை பார்வையிட்டு, வேலைகளை பார்வையிட்டு, உதாரத்துவமான உதவிகளோடு நாம் அந்த குடும்பத்துக்கு முன்பாக, நம்முடைய தொழிலுக்கு முன்பாக, நம்முடைய செயல்களுக்கு முன்பாக நாம் கடந்து போகும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். வெற்றியை கட்டளையிடுகிற ஆண்டவராக இருக்கிறார். அதிகாலை என்பது ஆண்டவரோடு இருக்கின்ற நேரம். மதியம் நம்முடைய பணிகளை செய்கிற நேரம். மாலை நேரம் கடவுளோடு பேசுகிற, சஞ்சரிக்கிற நேரம். ஆகவே அதிகாலையில் யோசுவா எழுந்து படைகளுக்கு முன்பாக நடந்து போனான். இஸ்ரவேலின் கடவுள் உனக்கு முன்பாக, அன்றைக்கு யாத்திரா புஸ்தகத்தில் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னார். அந்த நம்பிக்கையோடு இங்கே யோசுவா படைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அதற்கு முந்தின வசனத்தில் பார்க்கும்போது அங்கே பதவி இருந்த படை வீரர்களுக்கு நடுவிலே அவன் ராத்தங்கினான் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 10வது வசனத்திலே அவன் உடனடியாக எழுந்து படைகளுக்கு முன்பாக கடந்து சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு இறை மக்களே, இன்றைக்கு கடவுளோடு இருக்கின்ற அருமையான நேரம் அதிகாலை நேரம். இரவு முழுவதும் நல்ல நித்திரையை பெற்று அதிகாலையில் எழுந்து ஆண்டவரோடு நான் சஞ்சரித்த நேரமெல்லாம் எனக்கு ஆனந்தமும் சந்தோஷமும், அந்த நாள் முழுவதும் ஆரோக்கியமுள்ள ஒரு நாளாக, ஆனந்தமான ஒரு நாளாக இருந்தது. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த யோசுவாவை போல நீங்களும் நானும் நம்முடைய பணிகளுக்கு முன்பாக நாம் நடந்து போகும்போது தேவ பிரசன்னம் நமக்கு முன்பாக போகிறது. எனக்கு முன்னால் ஒருவர் போகிறார். அவருடைய பாதரட்சையை அவிழ்ப்பதற்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்லுகிற அந்த விசுவாசமிக்க வார்த்தைகளை இந்த திருமொழி நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. இந்த திருவார்த்தையில் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக நம்முடைய பணிகள், நம்முடைய விசுவாசம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு, ஜீவியம் எல்லாவற்றுக்கும் முன்பாக நாம் இறை சிந்தனையோடு, இறை விசுவாசத்தோடும், இறை நம்பிக்கையோடு கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செவிக்கலாம். அன்புள்ள இயேசு சாமி, உம்மை துதிக்கிறோம் ஐயா. சோத்தரிக்கிறோம். ஆசீர்வாதமாக நீர் தந்த நல்ல நாளை நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம் ஆண்டவரே. இயேசு சுவாமி, இந்த நாளிலும் இந்த நாளை பார்க்க வேண்டும் இருந்தவர்கள் இல்லை. எங்களுடைய வாழ்க்கையில் கொடூரமான நேரங்கள், இன்னல் நேரங்கள், வியாதிகள், இவைகளில் எங்களுக்கு துணையாக இருந்து ஆலோசனை கொடுத்து எங்களை வழிநடத்தினவர் யோசுவாவை எவ்வாறு ஆண்டவரே அந்த போர் பயிற்சிக்கு நல்ல ஒரு பிளானோடு, மாஸ்டர் திட்டத்தோடு அவரை அனுமதித்து அவ்விதமாக எங்களையும் இந்த நாளில் எங்கள் குடும்பங்கள், தொழில், எங்களுடைய திருப்பணி அனைத்திலும் நாங்கள் திட்டமிட்டு உம்முடைய சொற்படி செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். நம்முடைய திருச்சபைக்காக, பேராயருக்காக, செயலருக்காக, உறுப்பினர்களுக்காக, ஆயர்மார்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, இந்த பள்ளிக்கூட நாட்களில் ஆண்டவரே கல்வியாண்டு, புதிய கல்வியாண்டு துவங்கியிருக்கு. எதிர்கால வாழ்க்கையை
வளமுள்ளதாக அமைத்து கொள்ளக்கூடிய இந்த கல்லூரி வாழ்க்கை துவங்கப் போகிற ஒவ்வொரு ஆயர் குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் நல்ல திட்டத்தை, உம்முடைய வார்த்தையின்படி நல்ல திட்டத்தை நீ வகுத்து கொடுக்கும்படியாய், நல்ல செயலை சிந்தனை வகுத்து கொடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.